எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை ஒரு 2 நிமிடம் பொறுமையாக பாருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் நமக்கு மெசேஜ் பண்றீங்க, கால் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீடியோ பதிவு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். பாருங்க, கேளுங்க. சார், டிஆர்பி அனௌன்ஸ்மென்ட் 2026 இன்னைக்கு நாளைக்குள்ள வந்துருங்களா? சார், பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் போன மாதமே நவம்பர் மாதமே நமக்கு வந்திருக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் அறிவிப்பு பிஓ அறிவிப்பு தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சார் என்னங்கன்னு கேட்குறீங்க. டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர் வருடம் ரெகுலராக ரிலீஸ் பண்ணுறாங்க. தேர்வுகள் தராங்க. தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியிடுறாங்க. தேர்வுகளை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குங்க. டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வருடம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். அந்த வகையில் அடுத்த ஃபஸ்ட்டு பிஓ அறிவிப்பு அதுதான் பிக்கெஸ்ட் ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ இந்த ஆனுவல் பிளானர் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கிய தேர்வாக பார்க்கப்படுகின்ற டிஎன் டெட் அப்படிங்கிறது 2026 பிக்கெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் தென் பேப்பர் 2ங்கிறது பிக்கெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் தென் யூஜிடிஆர்பி இதெல்லாம் முக்கியமான தேர்வுகள். வர இருக்க முக்கியமான தேர்வுகளுக்கான எக்ஸ்பெக்டேஷன். யூஜிடிஆர்பி இந்த தேர்வுலாம் வரதுக்கு பிக்கெஸ்ட் வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் எஸ்ஜிடி, ஓகே, அண்ட் தென் பிஜிடிஆர்பி. பல தேர்வுகள் இருந்தாலும் இது முக்கியமாக எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இதுதான். ஃபஸ்ட்டு பிஏஓ தேர்வு, அப்புறம் டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, யூஜிடிஆர்பி, அண்ட் தென் எஸ்ஜிடி, அண்ட் தென் பிஜிடிஆர்பி. ரைட்டுங்களா? அப்படிங்கிறப்போ நீங்கள் பிளானர் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பிளானர் வந்த பிறகு அது நமக்கு வந்து ரெடி 1 2 3 ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். பிளானர் வர்றது, அறிவிப்பு வர்றது, இதெல்லாமே ரெகுலரான ப்ராசஸ் தான். நம்ம கிளியர் பண்ணணும், அதுதான் நமக்கு முக்கியம். அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போ என்னங்க பண்ணியிருக்கிறீங்க? இப்போ டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கிறீங்க. சார், எனக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதியிருக்கேன். இனி வந்து எதுவுமே வந்து நீங்கள் வந்து வருத்தப்படுறதுக்கெலாம் நேரமே கிடையாது. இப்போது நீங்கள் வருத்தப்படுறதுக்கான நேரம் கிடையாது. அடுத்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ நான் பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டேன், பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட் குவாலிஃபிகேஷன் இப்போ என்ன ப்ரெசென்ட்டோ அதை மட்டும் நினைங்க. ஃப்யூச்சரை பற்றி கிடையாது. ஃப்யூச்சர் நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபியூச்சர் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்கள் குறையுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இருக்கிற கரண்ட் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்களை விட நீங்கள் அதிகமாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண இந்நேரம் ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தான் கிளியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன தடவை மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களே அறிவிப்பு வெளியேறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் படிச்சிருந்தா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். லாட்ஸ் ஆஃப் கமெண்ட் நமக்கு அதுதான் வரும். ஒவ்வொரு தேர்வு முடிஞ்ச பிறகு தான் ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி வேண்டாம். ஏன்னா 2026 மிக முக்கியமான வருடம், தேர்தலுக்கான வருடம், தேர்வுகளுக்கான வருடம். அப்படிங்கிறப்போ முக்கிய தேர்வுகள் எதிர்பார்ப்பில் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஸோ அறிவிப்பு வந்த பிறகு தான் நான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து அது எது சொல்கிறதுன்னு தெரில. பிஇஓக்கான அறிவிப்பு. ஸோ பிஇஓக்கான அறிவிப்பு எப்போனாலும் வெளியாகலாம். ஏன்னா இது வந்து பிளானரில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு தேர்வு. சரிங்களா? 2025 பிளானரில் குறிப்பிட்டிருக்கிற தேர்வு. 2025 பிளானரில் இல்லாத தேர்வை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அது இந்த 2027 வருடம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான வருடமாக பார்க்கப்படுகின்றது. நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணுறாங்களா, சார் இந்த வருஷம் நல்லா படிச்சு எழுதலான்னு பார்க்குறேன் சார், எலெக்ஷன் வேறு வருது, எக்ஸாமினேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படி 2026 பாஸ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. பசங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க மீன்ஸ் நல்லா சேர்த்து சொல்கிறேன், அதனோட ஸ்லாங். ஸோ பசங்க மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 இனி ஒன் போஸ்டிங் கிளியர் பண்ணணும்னு முடிவோடு இருக்கிறாங்க. லாட்ஸ் ஆஃப் பேர் பிஇஓ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூஜிடிஆர்பி அண்ட் தென் இப்போ முக்கிய தேர்வு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது பிஇஓ தேர்வு. அண்ட் தென் டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2026. ஸ்பெஷல் டெட்டை பற்றி சொல்லலைங்க, இது டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ங்க. அண்ட் தென் யூஜிடிஆர்பி அண்ட் தென் பிஜிடிஆர்பி வந்து 2026 வருமா அப்படின்னு இது எல்லாமே என்னோட ஒரு கெஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் தான். அப்போ பிஜிடிஆர்பி வருமானா வரும் தான், பட் எப்போன்னு தெரில. மெயின்லி இந்த பிஇஓ தேர்வு, யூஜிடிஆர்பி அண்ட் தென் எஸ்ஜிடி அண்ட் தென் எஸ்சிடிஎஸ் செட்டு வருமா சார், அப்புறம் இந்த பாலிடெக்னிக் அந்த லெக்சர் அது வருமா, அதெல்லாமே எதிர்பார்ப்பு தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிஇஓ தேர்வு வரப்போகுது, அது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு பிஇஓக்கான பேட்ச் போட்டிருக்கோம். அடுத்து யூஜிடிஆர்பிக்கான பேட்ச்சு, அண்ட் தென் எஸ்ஜிடிக்கான பேட்ச்சு, அண்ட் தென் எஸ்சிடிக்கான பேட்ச்சு, அண்ட் தென் பிஜிடிஆர்பிக்கான பேட்ச். அதுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. அட் சேம் டைம் டிஎன்பிஎஸ்சிக்கான பேட்சஸ் போயிட்டுருக்கு. எல்லாம் பெரிய டீம் ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பிக்கெஸ்ட் டீம் ஃபார்ம் பண்ணதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 மிக முக்கியமான வருடம் உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிறப்போ முக்கியமான வருடம்னா என்னங்க, இந்த 2020 நான் போஸ்டிங் ஆகிடணும், திரும்பி அடுத்த 2027 உட்காந்துக்கிட்டு திரும்பி உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் பேட்ச் மாடலுக்கு என்ன சொல்கிறேன், அடுத்த வருடம் நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும், லைஃப் செட்டில் இருக்கணும். திரும்பி அடுத்த வருடமும் நீங்கள் வர மாதிரி வேண்டாம். அதனால் 2020 லைஃப் செட்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏஜ் போயிட்டுருக்குங்க, டியூரேஷன் போயிட்டுருக்கு. உங்களோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ பிஓக்கான பேட்ச் போட்டிருக்கோம். வெறும் 249 rupees மட்டும்தான். ஓகே, பணம் யாருக்கும் தடையாக இருந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய பேட்ச்சில் நியர்லி 1000 பேர் தமிழகம் முழுவதும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்எஸ்டபிள்யூ தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி என்எஸ்டபிள்யூக்குன்னு ஒரு பிராண்ட் வந்துருச்சுன்னா லாட்ஸ் ஆஃப் பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எத்தனையோ பேர்கிட்ட ஃபீஸே வாங்காமல் அவர்களுக்காக நம்ம வந்து
சோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 2026 நிறைய இப்போ டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கிறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லாம் போட்டாங்க. அப்படிங்கிறப்போ 2026 நிறைய பேர் நாங்கள் ரெடி பண்ணி உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம். சரிங்களா? அந்த வகையில் பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் மாணவர்கள் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸரை உருவாக்கி மேடை ஏற்றி அழகாக பார்ப்போம். ஸோ இந்த பிஓக்கான பேட்ச் வெறும் 240 ருபீஸ் மட்டும்தான். என்ன படிக்கணும், ஏதை படிக்கணும், எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் போதும். நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட் அகாடமி உங்களுடைய மாணவர் வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. அதே தான் நாங்களும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் 240 ருபீஸ் தான். இது நியூ இயர்க்காக தான் போட்டிருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 243 தானே அப்படின்னு நினைக்க வேணாம். தரத்திலும் தரமாக இருக்கும். ஸோ நம்மளோட அகாடமி ஸ்கேனர் இருக்குது. நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துரும். 10 வீக்ஸ்க்கான ஷெடியூல் கொடுத்துரும். நீங்கள் எப்போனாலும் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த வாரத்துலேருந்து வீக் 1 ஆரம்பிக்கிறதாலும் ஓகே, அடுத்த வாரத்துலேருந்து வீக் 1 ஆரம்பித்தாலும் ஓகே. ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும், அந்த டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சிக்கலாம். நீட்டாக இருக்கும். 10 வீக்ஸ்க்கான இது நாங்கள் அப்படியே குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவோம் அட்மின். நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு பேசிக் ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே டிரைவாக கொடுத்துருவாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து டிரைவாக கொடுத்துருவாங்க. அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. குரூப்பில் எல்லா ஸ்டடி சோர்ஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க, போதுங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ 240 ருபீஸ் 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 8525049011 இந்த நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஸோ 240 போட்டிருக்கோம். அடுத்து யூஜிடிஆர்பி எல்லாமே ஒன்று வரப்போகுது. எல்லாமே ஒன்றா வரப்போகுது. அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணுறவங்க இதுவும் ட்ரை பண்ணுங்கள். பிஓ எக்ஸாமினேஷனும் ட்ரை பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எந்த தேர்வு நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே. பிஓக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரே ஒரு தேர்வு. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அண்ட் இது நமக்கு வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் ஒரு 150 கொஸ்டின் 150 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் இது நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த தேர்வு வரது நமக்கு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆனுவல் பண்ண பற்றியோ இல்லை பிஓ நோட்டிஃபிகேஷனை பற்றியோ கவலைப்படுறதுக்கான நேரம் கிடையாது. படிக்கிறதுக்கான நேரம். நீங்கள் உறுதியாக வெற்றி பெற்று 2026 போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இப்போவே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே சார். இந்த தேர்வுன்னு இல்லை, இந்த தேர்வு வரலாம் என்ன பண்ணுறது, அந்த தேர்வு வரலாம் என்ன பண்ணுறது யோசிக்க வேணாம். டிஎன்பிசி ஆகட்டும், டிஆர்பி ஆகட்டும், தமிழகத்தில் நடத்தக்கூடிய மாநில தேர்வுகளுக்கு, மதிப்பு இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற தேர்வுகளுக்கு எல்லாமே நமக்கு ஸ்கூல் புத்தகங்கள் தான் மெயின். அப்படிங்கிறப்போ எதுக்கும் கவலைப்படாதீங்க. படிங்க. எப்படியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகே. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சு